ஒர்க் பிளேஸ்ல ஒருத்தன் தொல்லை பண்ணா இன்னொருத்தன்ட்ட போய் சொன்னா ஓகே அவன் ஹீரோ ஆயிடுவான்ல, அந்த மாதிரி ஹீரோ ஆயிட்டாரு மேத்யூ. அவன் 1000 ஆன்டிகளை பார்த்த அபூர்வ சிகாமணி சார். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் SMT 360. நம்ம சேனலோட நோக்கம் மக்களை சிரிக்க வைக்கிறது மட்டுமே. நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். I can escape from his clutch. I can go easy without any trouble. I don't know. I can do like that. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. சென்னையில யாரை ட்ரஸ்ட் பண்ணறது, பலவித ஆளுங்க இருக்காங்க. இப்ப சொல்றீங்க அவன் இங்கிலீஷ்ல பேசினா அதனால அவன் பெரிய ஆளுன்னு நினைச்சேன்னு சொல்றீங்க. அது என்னமா அப்ப கொஞ்சம் கூட வெக்கப்படாம பேசிட்டேன். உங்களை நான் என்ன சொல்லுறது? Not he's speaking English. His father is working in airport. So he's the owner of the airport. இவங்க ஊருக்கு போனாங்களாம். அப்புறம் மேத்யூ ஊருக்கு வந்தாராம். அவங்க அப்பாட்ட பேசினாராம். அவர் வந்து கேட்டாரா, அவங்க அப்பா பொக்கியோ சொன்னாராம். இத நான் நம்பணும். இன்னும் திமிரு இருக்கணும் உனக்கு. உனக்கு தான் தெரியும், தெரிஞ்சுட்டு வந்து கேக்குறேன். அவங்க அப்பாட்ட இருந்து கூட்டின்னு வந்துட்டு தாலி கட்டி இருக்காரு வீட்டுல, அவங்க கசின் சிஸ்டர் முன்னாடி. அப்புறம் ஒன்னா வாழ்ந்திருக்காங்க. 2 குழந்தையா? Yes sir. சொல்லவே இல்ல. ரொம்ப முக்கியம். எல்லாம் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன். அவங்க அப்பா அம்மா டெலிவரி எல்லாம் பாத்துருக்காங்க. என்ன பண்ணிருக்காங்க இன்னைக்கு? அம்மா அப்பா இவ்வளவு குறை சொல்றாங்க, அதுல ஏதோ இருக்கு. உனக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு, உன்னை விடக்கூடாது. இன்னொரு பாயாசத்தை போட்டுற வேண்டியது. Something is No ma'am. I don't believe you. Sorry. There is something about this. There is something more to it. No. Only if you talk to your parents we'll know. Okay. இத நான் நம்பணும். இன்னும் திமிரு இருக்கணும் உனக்கு. உனக்கு தான் தெரியும், தெரிஞ்சுட்டு வந்து கேக்குறேன். கல்யாணம் பண்ணிட்டீங்களா? நான் பண்ணேன். It is not, but it is not registered. அது என்னமா அப்ப கொஞ்சம் கூட வெக்கப்படாம பேசிட்டேன். நிறைய விஷயங்கள் இருக்குது, அதனால வந்து என்னால உடனே ரெஜிஸ்டர் பண்ண முடியல. குழந்தை பேத்தாக்கா மேபி லைக் என்ன சொல்றது, அந்த ரிலேஷன்ஷிப்பை ஸ்ட்ராங் பண்ண முடியுங்கிறது ரீசனால நான் அதனால 2 குழந்தை பெத்துட்டீங்க. ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகி விட்டதே. நீங்க என்ன வேலை செய்றீங்க? நான் இப்ப வேலை இல்ல. வேலை இல்லாம வேலை இல்ல, இருக்கீங்களா? நான் அன்எம்ப்ளாய்டு ஆக்சுவலா இப்போதைக்கு. ஏன்? வேலை தரல. ஏன்? அது எனக்கு தெரியல. நான் நிறைய இடத்துல ட்ரை பண்ணேன், எங்கேயுமே இப்போதைக்கு என்ன சொல்றது, வேலை இல்லைங்கிறாங்க. அவங்க வந்துட்டு நான் இங்கே தான் இருக்க போறேன்னு சொன்னாங்கன்னா இங்கே இருக்கலாம். அங்கேருந்து ஒரு கான்ஸ்டன்ட் மைண்ட் இல்லை, கான்ஸ்டன்ட் டிசிஷன் இல்லை. அப்ப ப்ராப்ளம் எல்லாம் அவங்க தான். ஆப்வியஸ்லி உண்மையை சொல்றவங்க தெய்வத்துக்கு சமம் சொல்லுவாங்க. இவங்க 2 பேரும் மாறி மாறி உண்மையை சொல்றாங்க. எப்ப சொன்னாங்க நீங்க தான் ப்ராப்ளம்னு? அப்போ நான் ப்ராப்ளம் எல்லாம் எதுக்கு அவங்க வீட்டை விட்டு வெளில வராங்க? அப்படி சொல்லி தானே இப்போ இன்னைக்கு டிவி வரைக்கும் வந்திருக்காங்க. அவங்க நீங்க எங்க இருக்காங்க தெரியாம அவங்கள கண்டுபிடிக்கிறதுக்காக வந்தாங்க. என்கிட்ட ஒரு ஃபோன் பண்ணிருக்கலாமே. அவங்க என்ன சொல்றாங்க எனக்கு வந்துட்டு நான் முதல்ல உங்க அப்பாட்ட பேசலாம். நீங்க பேசுங்க, அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்? நீங்க எங்க நீங்க உங்க ஃபேமிலியை பாத்துக்கிறதுக்கு ரெடியா இருக்கீங்க? ஐ லவ் மை வைஃப், தேர்ஸ் நோ ப்ராப்ளம். குழந்தைங்க என் குழந்தை நான் தான் பாத்துக்கணும், வேற யார் சரி. பாத்துக்கணும்? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால அடிச்ச மாதிரி இருக்குடா. முதல்ல ரெஜிஸ்டர் பண்ணும். ஐ நோ தட். அதுக்கு அப்ப அவங்க ஒழுங்கா ஒரு இடத்துல இருக்கணும். ஹிந்து மேரேஜ் ஆக்ட்னா அதான் பண்ணலாம். அவ வந்து ஹிந்து மேரேஜ் ஆக்ட் ஒத்துக்க மாட்டா ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல பண்றதுக்கு. எக்ஸ்கியூஸ் 2 குழந்தைங்க பெத்துட்டீங்க, சரியா? அப்ப ரேஷன் கார்டுல போட்டு நம்ம பண்ணிடலாம். இப்போ மேரேஜ் வந்து லீகலைஸ் பண்ணணும். சிம்பிள். ஒரு அது கோர்ட்ல நீங்க போயிட்டு அது என்ன ப்ரொசீஜர்னு எங்களுக்கு தெரியும். அப்ப அது நீங்க அவங்களுக்கு தெளிவா பண்ணனீங்க. அது இம்மீடியட்டா நீங்க பண்றீங்க. பைசா ஃப்ரீயா பண்ண முடியாது. அது நாங்க பாத்துக்கிறோம். அப்போ ஓகே டன். அது என்னமா அப்ப கொஞ்சம் கூட வெக்கப்படாம பேசிட்டேன். அதான் உங்களுக்கு பிரச்சனை இல்ல. அது ஒண்ணுதான். வெரி குட். 2 குழந்தை பெத்துக்கிறதுக்கு மட்டும் தெரியுது. அது கொஞ்சம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கு காசு இல்லாதவங்க எல்லாம் ஏன் குழந்தை பெத்துக்கிறீங்க? பாருங்க, அதெல்லாம் என்கிட்ட பேசாதீங்க. தட் வாஸ் என்னது? லிவிங் இன் ரிலேஷன்ஷிப். லிவிங் இன் ரிலேஷன்ஷிப்ல 2 குழந்தை பெத்துப்பாங்களாம். ஆனா எங்கிட்ட பேசாதீங்க. ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு அவருக்கு காசு இல்லையா? படிச்ச பொண்ணு தானே நீ?
லிவிங் இன் ரிலேஷன்ஷிப்னா அது நீங்க 2 பேரும் மட்டுமா இருக்கணும், குழந்தை பெற்றுக்க கூடாது. No, I'm not interested in that kind of life. விளக்கு